ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Zentex Academy. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பெர்சன்டேஜ் சீரியஸ்ல பாப்புலேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு ஊரோட பாப்புலேஷன் வந்து இப்போ 1 லேக்கா இருக்கு அப்படின்னா, அடுத்த வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1,10,000 நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? காம்ப்ளிகேட்டடா நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை ஃபார்முலா வச்சு எப்படி போடுறது அப்படின்றது நம்ம இதுல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஓல்டு பாப்புலேஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? 10% இன்க்ரீஸ் ஆகுது, 20% தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நியூ பாப்புலேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா நியூ பாப்புலேஷன் கொடுத்துட்டு ஓல்டு பாப்புலேஷன் என்னன்னு கேட்பாங்க. இல்லைன்னா நியூ பாப்புலேஷன் ஓல்டு பாப்புலேஷன் கொடுத்துட்டு இதுக்கான பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத கேட்பாங்க. சரிங்களா? எல்லா டைப்பான கொஷின்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாருங்க, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? நியூ பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பாப்புலேஷன் இன்டூ 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் ரேட்னா பர்சன்டேஜ் பை 100. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 10,000 ஒரு பாப்புலேஷன் ஓல்டு பாப்புலேஷனை 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நியூ பாப்புலேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? நியூ பாப்புலேஷனோட ஃபார்முலா என்ன? ஓல்டு பாப்புலேஷன் இன்டூ 10,000 இன்டூ 1 ப்ளஸ் ரேட் என்ன? 20/100. சரிங்களா? போட்டோம்னா 10,000 இன்டூ 100 இங்கே போச்சுன்னா 120/100. சரிங்களா? அடித்தோம் அப்படின்னா 12,000. அவ்வளோதான். இங்கே 120/100 இவங்க வந்து 1.20ன்னு எடுத்துக்காங்க. சரிங்களா? சில சம்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போடுறதுக்கு. இந்த சம்லையுமே ஈஸி தான். நம்ம இப்படிலாம் வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து பாப்புலேஷன் டிக்ரீஸ்க்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. பாருங்க, நியூ பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பாப்புலேஷன் இன்டூ 1 மைனஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. சரிங்களா? பாருங்க, 10,000 ஓல்டு பாப்புலேஷன் வந்து 10,000 இன்டூ 1 மைனஸ் ரேட் எவ்வளோ 10% டிக்ரீஸ் ஆயிருக்கா பை 100. சரிங்களா? இப்போ போட்டோம்னா ஒரு நிமிஷம், பார்த்தா 10,000 இங்கே 100 மைனஸ் 10 வந்து 90/100 அடிச்சோன்னா 9,000. நீங்கள் வந்து எக்ஸாமில் 90/100 110/100 இப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து 0.9 1.1 அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் சீக்கிரமாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரி, a town has a population of 80,000. If it increases by 15% in 1 year, find the population after 1 year. நமக்கு தெரியும் நியூ பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்டு பாப்புலேஷன் இன்டூ 1 ப்ளஸ் ஆர் பை 100. ஓகேவா? கரெக்டாக இன்க்ரீஸ்க்கு வந்து ப்ளஸ் இருக்கணும், டிக்ரீஸ்க்கு வந்து மைனஸ் இருக்கணும். சரியா? ஓல்டு பாப்புலேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இன்டூ 115/100. கரெக்டா? ரேட் வந்து 15%. இப்போ இங்கே இருக்க 100 ஆட் பண்ணோம்னா 115/100. சரிங்களா? அடிச்சோம்னா ஆன்சர் 115 இன்டூ 8 போட்டோம்னா ஓகே 92000. ஓகேங்களா? 92,000 தான் நியூ பாப்புலேஷன். சரிங்களா? 80,000லேருந்து 92,000 மாறி இருக்கு. அடுத்து a village has a population of 50,000. If it decreases by 8% in 1 year, find the population after 1 year. ஓகேவா? இப்போ வந்து டிக்ரீஸ் வந்து கேட்குறாங்க. நியூ பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பாப்புலேஷன் இன்டூ 1 மைனஸ் ஆர் பை 100. மைனஸ் போடுறது வந்து டிக்ரீஸ்
டிக்ரீஸ் இன் பாப்புலேஷனுக்கு போட்டோம் சரிங்களா. ஓல்ட் பாப்புலேஷன் எவ்வளோ 50,000 இன்ட்டு 1 மைனஸ் 8/100 எவ்வளோ வரும் 92/100 சரிங்களா. டேரெக்டாக அடிங்க, அடிச்சிட்டோம்னா என்ன வருது 46,000 தான் நமக்கான ஆன்சர் சரிங்களா. பாருங்க, தி பாப்புலேஷன் ஆஃப் a city is 1 lakh. If it increases by 10% per year for 2 years, find the population after 2 years. இங்க பாருங்க, எப்பயுமே 1 இயர் கேட்டாங்களா, இப்போ வந்து 2 இயர்ஸ் கேட்குறாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓல்டு பாப்புலேஷனை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நியூ பாப்புலேஷனாக 1 + r/100 போடுறோமா, அதே மாதிரி தான் இங்கே 110/100 வருமா. இது வந்து 1 இயருக்கு. இது 2 இயர்ஸ்க்குனா மறுபடியும் அதே இதை போடுங்க 110/100 சரிங்களா. என்ன சொல்லியிருக்கேன் 1 lakh இன்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக 1.1 இன்ட்டு 1.1 போட்டுருங்க. இது ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த சம்மில் பாருங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த 1.1 இன்ட்டு 1.1 வந்து என்ன தெரியும்னா 1.21 தெரியும். 11 ஸ்கொயர் வந்து 121 தெரியும் சரிங்களா. இது டேரெக்டாக 1 லேக்கால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள் 121 2 0 போயிடும் 1 0 இருக்கும். ஓகேவா. டேரெக்டாக 1,21,000 தான் ஆன்சர் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. நான் இப்போ உங்கள் புரியறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் போட்டு ஆன்சர் வந்து போட்டுருங்க. இந்த சம் பாருங்க. A town has a population of 50,000 if it increases by 12% annually for 2 years அப்படின்றாங்க. ஓகேவா. பழைய பாப்புலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 50,000 இன்ட்டு 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1.12 இன்ட்டு 1.12 நான் டேரெக்டாகவே போட்டிருக்கேன். இப்போ இது 1.12 இன்ட்டு 1.12 வந்து எப்படி இருக்கு 1.12 ஸ்கொயர்னு இருக்கா. இது நம்ம எப்படி எழுதலாம் 1 + 0.12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a + b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகேவா. இது எப்படி எழுதலாம் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab அப்படி எழுதலாமா சரிங்களா. ஈஸியாக வந்து போட்டுடலாம். நான் சும்மா வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் பொறுமையாக போட்டுட்ருக்கேன். a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab ஓகேவா. a ஸ்கொயர் என்ன 1 ஓகேவா 1.00 b ஸ்கொயர் என்ன 0.0144 ஓகேவா. 2ab வந்து 12 வந்து 12 மல்டிப்ளை பண்ணோன்னா 24. அடுத்து 4 4 5 2 1 ஓகேவா. டேரெக்டாக 1.2544 இன்ட்டு 50,000 போட்டோன்னா என்ன வரும் 5 4 சார் 20 22 2 5 5 சார் 25 27 2 மேலே 5 2 சார் 10 11 12 5 1 சார் 5 11 6 4 பாயிண்ட் இருக்கு 4 இருக்கு. 62,720 தான் நியூ பாப்புலேஷன் சரிங்களா. The town has a population of 50,000. If it decreases by 10% per year for 2 years, find the population after 2 years. போன சம்மில் வந்து இன்க்ரீசஸ் பார்த்தோம். அதே நம்பர் வச்சு டிக்ரீஸில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. 50,000 இன்ட்டு டேரெக்டாக 0.9 இன்ட்டு 0.9 0.9 இன்ட்டு 0.9 என்ன 81 ஓகேவா. 50,000 இன்ட்டு 0.81 405 2 0 கேன்சல் இந்த 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு 40,500 தான் நியூ பாப்புலேஷன் சரிங்களா. அடுத்து தி பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ் இஸ் 40,000 if it decreases by 20% per year for 3 years find the population after 3 years சரியா. என்ன சொல்கிறாங்க
இதுவரையும் நம்ம 2 இயர்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து 3 இயர்ஸ் பார்க்க போறோம். 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் எதுனாலுமே ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? ஒரு இயருக்கு ஒரு இது ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? 40,000 இன்டூ 1.20 இன்டூ 1.20 இன்டூ 1.20. ஓகேங்களா? இப்போ என்ன 1.2 ஹோல் கியூபா இருக்கு. சரிங்களா? அதனால 40,000 இன்டூ 1.2 கியூப் என்னன்னா 1.728. சரிங்களா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். 1728 இன்டூ 4. 8 4 சார் 32. சரிங்க, பெண்ணு ஸ்டக் ஆயிடுச்சு. எயிட் 4 சார் 32. ஓகேவா? 11 38 6 9 1 2 0 3 0வா? 4. ஓகே, 69,120 தான் நியூ பாப்புலேஷன். சரிங்களா? இந்த சம் பாருங்க. தி சிட்டிஸ் பாப்புலேஷன் இஸ் 80,000 கொடுத்துறாங்க. இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25% இன் தி ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் டிக்ரீஸ்டு பை 20% இன் தி செகண்ட் இயர்ன்றாங்க. அதே தான் 80,000 வந்து ஓல்டு பாப்புலேஷனு, நியூ பாப்புலேஷன் வந்து 125/100. சரிங்களா? இன்ட்டு அப்புறம் 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா 100 20% போச்சுன்னா 80/100. சரிங்களா? டேரெக்டாக இதை 4ஆல் அடிக்கலாமா? ஐ மீன் 25ஆல் அடிக்கலாமா? 25 அடித்தா 4, இங்கே 5 டைம்ஸு, இங்கே வந்து 4/5 வரும். டேரெக்டாக இங்கே 4 அடிச்சிடலாம், 5 அடிச்சிடலாம். 80,000 அதாவது இருந்த பாப்புலேஷன் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். அடுத்து தி ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இஸ் 66,000 ஆஃப்டர் 10% இன்க்ரீஸ். ஃபைண்ட் தி பாப்புலேஷன் 1 இயர் அகோ. இது வரையும் பழைய பாப்புலேஷன் கொடுத்துட்டு புது பாப்புலேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் வந்து புது பாப்புலேஷன் கொடுத்துட்டு பழைய பாப்புலேஷன் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருக்க புது பாப்புலேஷன் எழுதிக்கோங்க. பழைய பாப்புலேஷனில் புது பாப்புலேஷன் எழுதிட்டு இன்டூ 100/110 அப்படியே தலைகீழ திருப்பி போட்டுருங்க. சரிங்களா? இதை மட்டும் தலைகீழ திருப்பி போட்டுருங்க. போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். இன்னும் வந்து 11ஆல் அடித்தோம்னா இது 60,000 வந்து ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். அப்படியே இது தலைகீழ எழுதினா போதும். இதுக்கு முன்னாடி என்ன பாப்புலேஷன் இருந்துச்சு, ஓல்டு பாப்புலேஷன்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சலாம். தி ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ் இஸ் 81,000. ஆஃப்டர் அ 10% டிக்ரீஸ் ஃபைண்ட் தி ஒரிஜினல் பாப்புலேஷன். ஈஸியாக போட்டுடலாமா? என்ன சொல்கிறாங்க, புது பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க. பழைய பாப்புலேஷன் கேட்குறாங்கன்னா 100/10% டிக்ரீஸ் ஆச்சுன்னா 90. சரிங்களா? அடித்தோம்னா 9 வந்துருமா? 90,000 தான் பழைய பாப்புலேஷன். பழைய பாப்புலேஷன் வந்து 81,000 டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தி பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி இஸ் டிக்ரீஸ்டு பை 20% எவ்ரி இயர். இஃப் தி ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இஸ் 64,000 ஃபைண்ட் தி பாப்புலேஷன் ஆஃப்டர் அதாவது பழைய பாப்புலேஷன் 2 இயர்ஸ் ago எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது கேட்குறாங்க. ஒரு வருஷம் 20% வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அப்போ வந்து பழைய பாப்புலேஷன் வந்து எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? 64,000 இன்ட்டு அதே மாதிரி சாரி 0.8 போட்டேன். 80 ஓகேவா? இப்போ டேரெக்டாக அடிச்சிடலாம். இதில் 88 அடிச்சா 64. ஓகேவா? 1000 இருக்கும். 00 அடித்தா 00 போயிடுச்சு. அவ்வளோதான், ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஒன் லேக் தான் இதுக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷனு. சரிங்களா? Town has a population of 1,20,000. It increases by 15% and then decreases and then by 20%. ரெண்டுமே increase. Find the
ஃபைனல் பாப்புலேஷன். இந்த சம் நீங்களே போடுங்க. அதாவது பாப்புலேஷன் வந்து குடுத்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு கழிச்சு, அதாவது 2 இன்கிரிமெண்ட் கழிச்சு எவ்வளோ வரும்? எவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 115 into 100, 500 into 120/100. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து என்னன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சம் பாருங்க. தி பிரசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இஸ் 1,45,200 சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் இன்க்ரீசிங் பை 10% annually for 2 years, find the population 2 years ago. அதாவது நியூ பாப்புலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய பாப்புலேஷன் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே இன்வெர்ட்டடாக இருக்கும். 100 by எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்? 10%. 100ல் 10% இன்க்ரீஸ் பண்ணால் 110. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கீழே வந்து 121 வந்து வரும். நம்பர் பார்த்தாலே தெரியுது. இது வந்து 11 டேபிளில் வந்து கண்டிப்பாக போகும். அடிச்சிங்க அப்படின்னா 1 சார் 11 3 3 டேபிளில் போட்டால் 2 200. அது கண்டிப்பாக 11 டேபிளில் போகும். 1 ஓகேவா? 1,20,000 தான் நமக்கான ஆன்சர். 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்கும்? 1,20,000 தான் பாப்புலேஷன் இருந்திருக்கும். இந்த சம் வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் முடிச்சா. தேங்க்யூ.